அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இலங்கை அதிபர் சபை போட்டி பரீட்சை பொது அறிவு தொடர்பான தொகுப்பு இரண்டிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய காணொளியானது கடந்த காணொளியில் தவறவிடப்பட்ட சில விடயங்கள் தொடர்பாகவும் அதேவேளை இந்த 2026 ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் கடந்த காணொளியில் ஒரு தகவலை நான் குறிப்பிட்டிருந்தேன். இலங்கையின் இறுதி மருத்துவ பீடம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மொரட்டுவ பல்கலைக்கழகம் என்று சொல்லி அது தவறான தகவல் உண்டு. 2023ஆம் ஆண்டு உவா வெல்லச பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இறுதியாக உருவாக்கப்பட்ட இலங்கையின் மருத்துவ பீடம் ஆக கருதப்படுகின்றது. ரைட், அந்த தகவலையும் கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக ஆஹ் அண்மை காலத்தில் உலக பெரா மெய்வெல்லுனர் போட்டி நடைபெற்றிருந்தது. அதில் நீளம் பாய்தல், நீளம் தாண்டுதல் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த நுவான் இந்திக்க மற்றும் 1500 மீட்டர் ஓட்ட போட்டியில் பிரதீப் சோமஸ்ரீ ஆகிய இரண்டு பேரும் இலங்கைக்கான வெண்கல பதக்கத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆஹ் இது இந்த போட்டி இந்தியாவிலே நடைபெற்றிருந்தது. அதேபோல் உலகில் இருக்கிற விக்கிபீடியா இணையதளத்துக்கு பதிலாக எலான் மாஸ்க் என்பவரால் குரோக்பீடியா என்ற இணையதளம் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதே அதே மாதிரி ஈரான் நாடு தன் நாணயத்தில் இருக்கிற 4 பூஜ்ஜியங்களை நீக்குவது பணவீக்கம் காரணமாக 4 பூஜ்ஜியங்களை நீக்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றது. அதே போல இலங்கை பாலின சமத்துவ சுட்டியில 130வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இது 2026ஆம் ஆண்டுக்குரிய தகவலின் அடிப்படையில். அதே போல 2025ஆம் ஆண்டுக்கான பொதுநலவாய நாடாளுமன்ற மாநாடு பாபடோஸ் நாட்டில் நடைபெற இருக்கின்றது. உலகின் சிறந்த தேர்தல் ஆணைக்குழுவாக இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல சர்வதேச சுற்றுலா தலைமையக மாநாடு 2025ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது. இலங்கையின் வயதான நபராக காலி மாவட்டத்தில் இருக்கின்ற போலண்ட் கருகுரு மெனியஸ் போலண்ட் கரு கருகுரு மெனியஸ் என்பவர் இலங்கையின் வயதான நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் காலி மாவட்டத்தில். உலகக்கிண்ண ரக் போட்டி 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்து சம்பியன் ஆகியிருக்கின்றது. உலகில் உயரமான பாலம் சீனாவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான நேரடி விமான சேவை ஒன்று இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேல் இலங்கை நாட்டுக்கு இடையிலான நேரடி விமான சேவை உருவாக்கப்பட்டது அல்லது மேற்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றம் கொனசெட் கொனசெட் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றம். ஈரான் நாட்டின் தலைநகர் தெஹ்ரான். இஸ்ரேல் நாட்டின் தலைநகரம் ஜெருசலம். ஆனால் இதை உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய தூதரகங்களை டெல் அவிவ் நகரில் அமைச்சிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் நாட்டின் தலைநகரத்தை நிறைய நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2026ஆம் ஆண்டு உலக புத்தக நகரமாக ரபாத் நகரம் தெரிவு செய்வது மொரோக்கோ நாட்டின் ரபாத் நகரம் 2026ஆம் ஆண்டுக்கான உலக புத்தக நகரமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உலக தரவரிசை அடிப்படையில் இலங்கை என்ற கடவுச்சீட்டு 2025ஆம் ஆண்டில் 97வது இடத்தில் இருக்கின்றது. முதலாவதாக சிங்கப்பூர் பயணிகளின் அளவின் அடிப்படையில் அதில் விசா வழங்குகின்ற அடிப்படையில் முதலாவது இடத்தில் சிங்கப்பூர் இருக்கின்றது. ஜப்பானுடைய அரசியல் கட்சியின் தலைவராக அல்லது முதலாவதாக ஏஐயை ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக நியமித்த நாடு ஜப்பான் நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி. அதேபோல் முதலாவது ஏஐ அமைச்சர் அல்பேனியா நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் காரணமாக நேபாள நாட்டில் அண்மையில் நடந்த
போராட்டம் காரணமாக நேபாள நாட்டின் KP சர்மா ஒலி அவர்கள் தமது பதவியை ராஜினாமா செய்தவுடன் அதற்கு பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக சுசீலா கார்கி நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக, ஜனாதிபதி அல்ல பிரதமராக வந்து செயற்பட்டிருந்தார். அதன் பின்னர் நடைபெற்ற தேர்தலின் அடிப்படையில் இளம் வயது 35 வயதுடைய பாலேந்திர சா 43வது புதிய பிரதமராக நேபாளத்திலே தெரிவு செய்யப்பட்டு பதவியேற்றிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா வருவாய், இலங்கையின் சுற்றுலா வருவாய் 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர். அதேபோல சுற்றுலா பயணிகள் 2025ஆம் ஆண்டுக்கு இலங்கைக்கு வருகை தந்திருந்த சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 2.36 மில்லியன் நபர்கள் வந்து இலங்கையில் சுற்றுலா பயணிகளாக 2025ஆம் ஆண்டு வந்திருந்தார்கள். அதேபோல் 2025ஆம் ஆண்டு இறுதி சுற்றுலா பயணியாக வந்து இந்தியா நாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணி வந்து காணப்படுகின்றனர். அதேபோல் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து 2025ஆம் ஆண்டு வருகை வந்திருக்கின்றன. 2026ஆம் ஆண்டு சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பு வந்து 3 மில்லியன் பிரயாணிகள் அல்லது பயணிகள் வந்து எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். அதேபோல சுற்றுலா பயண வருமானமான எதிர்பார்ப்பு வந்து 4.5 பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இலங்கை நாடு எதிர்பார்க்கின்றது. இலங்கையில் ஒரு நாள் ஒரு சுற்றுலா பயணி வந்து $160 வந்து செலவிடுவதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்தது இலங்கையில் வந்து 2025ஆம் ஆண்டில் கிடைத்த வெளிநாட்டு பணியாளர்களுடைய வருவாய் 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இலங்கையில் 2025ஆம் ஆண்டு வெளிநாட்டு பணியாளர்களுடைய வருமானமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உலகின் சிறந்த நகரமாக லண்டன் நகரம் 10வது தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் அதிவேக வீதிகள் தற்போது 4 அதிவேக வீதிகள் இருக்கின்றன. அதிவேக வீதி குறியீடாக என்ற குறியீடு, ஆங்கில எழுத்து வந்து குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் வே என்ற ஆங்கில எழுத்திலே முதலாவது எழுத்து ஈயினை வந்து குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது அதிவேக பாதை E01 தக்கினலங்கா என்ற பெயரிலே கொட்டாவ முதல் மத்தள வரையிலான பகுதியாக இந்த வீதி வந்து அமைந்திருக்கின்றது. இது முதலாவது அதிவேக பாதை. இரண்டாவது அதிவேக பாதை கொழும்பு சுற்றுவட்ட வீதி. இது கொட்டாவ மற்றும் கெரவலப்பட்டிய பகுதிகளை இணைப்பாக காணப்படுகின்றது. அதேபோல் வந்து E3 கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை பேலியகொட கட்டுநாயக்க வரையான வீதியாக இது அமைகின்றது. அடுத்தது E4 வந்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலை. இது கடவத்தையிலிருந்து கண்டி வரையிலான பகுதியாக அமைந்திருக்கின்றது. தற்போது குருநாகல் வரைக்கும் இந்த E4க்குரிய மத்திய அதிவேக நெடுஞ்சாலை வந்து பயன்பாட்டில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் காரணமாக இந்தியாவிலே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கின்ற ஷேக் ஹசீனா என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பங்களாதேஷிலே இடைக்கால அரசு வந்து அமைக்கப்பட்டது. அதில் தலைவராக வந்து முகமது யூனஸ், நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் வந்து இடைக்கால அரசின் தலைவராக செயற்பட்டிருந்தார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத தேர்தலின் பின்னர் பிரதமராக தற்போது தாரிக் ரஹ்மான் அவர்கள் வந்து பங்களாதேஷின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு பதவியேற்றிருக்கின்றார். உலகினுடைய ஆடம்பர நகரமாக வந்து பாரிஸ் நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல 2025ஆம் ஆண்டு சர்வதேச அழகி போட்டியில் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பாத்திமா போஸ் என்பவர் வந்து உலக அழகியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் வந்து 17.25 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 17.25 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்படுகின்றது. ஏற்றுமதி துறையிலே ஆடை உற்பத்தி முன்னிலை வகிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தேயிலை உற்பத்தி வந்து தேயிலை ஏற்றுமதி வந்து 2வது இடத்திலே காணப்படுகின்றது. டிட்வா புயலின் போது இந்தியா வந்து இந்த பேரிடர் உதவி திட்டத்துக்காக வந்து ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரிலே வந்து இந்த உதவி திட்டங்களை வந்து இலங்கைக்கு வழங்கியிருந்தது. நிவாரண நிதிக்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் வந்து donate.gov.lk என்ற இணையதளம் வந்து இந்த டிட்வா பேரிடர் நிதி உதவிக்கான புதிய இணையதளம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. 2026ஆம் ஆண்டு G20 மாநாடு வந்து அமெரிக்காவிலே நடைபெற இருக்கின்றது. 19 நாடுகள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கான அழைப்பு வந்து 2026இல் பங்கு பெற்றுவதற்கு வந்து அமெரிக்கா விடுக்கவில்லை.
அங்கே வந்து மனித உரிமை இன பாகுபாடுகள் நடைபெறும் சொல்லி தென்னாப்பிரிக்காவை வந்து தவிர்த்திருக்கின்றது. அடுத்தது இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் திட்டம். நிட்வா புயலுக்கு பின்னர் மீள கட்டியெழுப்பும் திட்டம் வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகின்றது. ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறந்த நாடாக கிரீஸ் நாடு வந்து விளங்குகின்றது. உலகின் நீளமான விமான சேவை வந்து சீனா ஆர்ஜென்டினாவுக்கு இடையிலான விமான சேவையாக கருதப்படுகின்றது. கிட்டத்தட்ட 29,000 கிலோமீட்டர் கிட்ட பயணம் செய்ய வேண்டிய அளவாக காணப்படுகின்றது. உலகின் நீளமான விமான சேவையாக சீனா ஆர்ஜென்டினா விமான சேவை காணப்படுகின்றது. இஸ்ரேல் வந்து ஆட்சி செய்கிற மொழி வந்து கிப்ட்ரு. கிப்ட்ரு மொழி வந்து இஸ்ரேலுடைய ஆட்சி மொழியாக கருதப்படுகின்றது. யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை வந்து இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை சிபாரிசு செய்த நாடாக வந்து இந்தியா காணப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி இருக்கின்றது. இது தெற்காசியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதலாவது ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் காணப்படுகின்றது. நீதிமன்ற முறைமையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்குரிய திட்டத்தின் பெயர் கோர்ட். இலங்கையின் நீதிமன்ற முறைமைகள் டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் வந்து கோர்ட் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றது. பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு வந்து இந்தியாவிலே நடைபெற்றிருந்தது 2025ஆம் ஆண்டு. ஆசிய ரக்பி போட்டியில் வந்து அஹ், போட்டியை நடத்துவதற்கான 2026 நடத்துவதற்கான ஏற்பாடு வந்து இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்றது. 2025 இறுதி காலப்பகுதியில் மீண்டும் ஒரு நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தாங்க. இஸ்ரேலுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு நேரடி விமான சேவை, பிறகு போலந்தும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு நேரடி விமான சேவை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இலங்கையில். பணமில்லாத பொருளாதார நாடாக முதலாவது பொருளாதார நாடாக உலகில் வந்து ஸ்வீடன் வந்து அஹ், தன்னை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இலங்கையின் வரி வருவாய் வந்து 2025 $16.79 பில்லியன் அமெரிக்க டாலரை வந்து பெற்றிருக்கின்றது. இலங்கையின் வரி வருவாய். உலகின் மேசப்பந்து தரப்படுத்தலில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் டாவி சமரவீர. இது இலங்கையைச் சேர்ந்தவர். டாவி சமரவீர வந்து உலக மேசப்பந்து தரப்படுத்தலில் முதலாவது இடத்தினை பெற்றிருக்கின்றார். தபால் சேவையை முடிவு கொண்டு வந்த நாடு 2025 25-26 காலப்பகுதியில் டென்மார்க் வந்து தபால் சேவையை வந்து முடிவு கொண்டு வந்திருக்கிறது. அதே மாதிரி போக்குவரத்து குற்றங்களுக்குரிய அபராதம் செலுத்துகின்ற முறையாக இலங்கை வந்து கோ பே ஜிஓவி பே கோவே கோப் பே என்ற செயலியை வந்து அறிமுகப்படுத்தி அதனூடாக செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. அடுத்தது அமெரிக்காவில் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும் நிக்லோஸ் மதுரோ இடைக்கால ஜனாதிபதியாக வந்து டெல்சி ரோட்ரிக் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் உப ஜனாதிபதியாக அந்த காலப்பகுதியில் நிக்லோஸ் மதுரோ காலப்பகுதியில் வந்து செயற்பட்டு கொண்டிருந்தவர். இது வந்து 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பானது. பரீட்சைக்கு தோற்றியோர் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அதில் சரியான அளவு 3,671 பேர். சித்தி வீதம் வந்து 70.43 வீதம். 100 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் 32.4 வீதமானோர். வெட்டு புள்ளிக்கு அதிகமாக பெற்ற மாணவர்கள் வந்து 17.1 வீதமாக காணப்படுகிறார்கள். சிங்கள மொழி மூலத்திலே வெட்டுப்புள்ளி 140 புள்ளியாகவும், தமிழ் மொழி மூலத்திலே வெட்டுப்புள்ளியாக 134 புள்ளிகளும் தீர்மானிக்கப்பட்டிருந்தன 2025ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சை. புலம்பெயர்ச்சி பரீட்சையிலே முதல்நிலை மாகாணமாக வந்து சப்ரகமு மாகாணம் 74.6 வீதம் சித்தியை பெற்றிருந்தது. கடைசி இடத்திலே கிழக்கு மாகாணம் 65.2 வீதமான சித்தியை பெற்றிருந்தது. முதலாவது மாவட்டமாக குருநாகல் மாவட்டமும் கடைசி மாவட்டமாக திருவண்ணாமலை மாவட்டமும் இந்த புலம்பெயர்சல் பரீட்சை என்ற சித்தி வீதத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. அதேபோல் வந்து கடைசிக்கு முதலாவதாக வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வந்து காணப்படுகின்றது. அதேபோல் சித்தி வீதத்தின் அடிப்படையில் முதலாவது கல்வி வலயமாக நிற்க வேண்டிய கல்வி வலயம், கடைசி கல்வி வலயமாக வந்து கிண்ணியா கல்வி வலயம் வந்து காணப்படுகின்றது. அதே போன்று 2024ஆம் ஆண்டு இறுதியாக வெளிவந்த ஓஎல் சித்தி வீதத்தை பொறுத்தவரையில் 71
3.8 வீதமும், தோற்றிய மாணவர்கள் 3,22,000 பேர் வந்து தோற்றியிருந்தார்கள். அதை விட 2025ஆம் ஆண்டுக்கான ஓஎல் பரீட்சை எழுதிய மாணவர்களும் இருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டுக்கான ஓஎல் பரீட்சை எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4,70,000 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அதே போல வந்து ஏஎல் பரீட்சை என்ற சித்தி வீதம் வந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர்கள் 62.64 வீதம் பேர் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி உடையோர். இதில் வந்து கிட்டத்தட்ட 3A பெற்ற மாணவர்களாக வந்து 8,300 மாணவர்கள் 3A சித்தியையும், முதலாவது இடத்திலே வந்து மேல் மாகாணம் வந்து பல்கலைக்கழக தகுதியை பெற்றிருக்குது 69.42 வீதத்தையும் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. அஹ், அதே போல வந்து வடமாகாணம் வந்து 66.91 சித்தி வீதத்தை வந்து பல்கலைக்கழக அனுமதிக்கான சித்தி வீதத்தை வந்து பெற்றிருக்கின்றது. இது 2026ஆம் ஆண்டுக்கான மக்கள் வாழ்வதற்கான சிறந்த நாடாக வந்து கிரேக்கம் நாடு வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல வந்து உலகில வந்து வாழ்க்கை தரம் மிகவும் பின்தங்கிய நாடாக நைஜீரியா நாடு வந்து காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த உலகிலே வந்து மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கையிருப்பை கொண்ட நாடாக வெனிசுவேலா நாடு காணப்படுகின்றது. இது வந்து உலகில 19.4 வீதமான பங்களிப்பு, மொத்த கச்சா எண்ணெய் நுகர்வுல 19.4 வீதமான பங்களிப்பு வந்து வெனிசுவேலா நாடு வழங்குகின்றது. 2ஆம் இடத்துல சவுதி அரேபியாவும், 3ஆம் இடத்துல ஈரானும் வந்து காணப்படுகின்றது. ஈரான் வந்து 13.3 வீதமான பங்களிப்பை உலக உற்பத்தியில வந்து வழங்குகின்றது. அரிசி உற்பத்தியில் வந்து இந்திய நாடு வந்து உலகில முதல் நாடாக காணப்படுகின்றது. அப்போ உலகின் மிகப்பெரிய அரிசி ஏற்றுமதியாளராக இந்த இந்திய நாடு வந்து காணப்படுகின்றது. உலகின் சிறந்த 100 திரைப்படங்களில் வந்து செவன் சாமுராய் என்ற திரைப்படம் வந்து முதலாவது இடத்தை வந்து பெற்றிருக்கின்றது. இலங்கையில இறுதியாக வந்து அமெரிக்க தூதுவராக கடமையாற்றியவர் வந்து ஜீலி சுங். இவர் வந்து இலங்கையிலிருந்து 2025 டிசம்பரோட வந்து விடைபெற்று சென்றிருந்தார். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய இராணுவ தளபதி வந்து ஜெனரல் உபேந்திர திவேதி என்பவர் வந்து 2 நாள் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். அதேபோல இலங்கைக்கு வருகை தந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி வாங் ஜி என்பவர் வந்து இலங்கையில் வந்து அஹ், விஜயம் செய்திருந்தார். சீன வெளியுறவு அமைச்சர் வந்து அடுத்தது வந்து ஐநா சபையின் சில அமைப்புகள்ல இருந்து கிட்டத்தட்ட 66 சர்வதேச உடன்படிக்கையிலிருந்து ஆஹ், அமெரிக்கா வெளியேறுவதற்கு தீர்மானித்தது. வெளியேறுவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அதேபோல ஆஹ், உலகின் முதல் ஏஐ மருத்துவமனை, இந்தியாவின் முதல் ஏஐ மருத்துவமனை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நொய்டாவில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தேசிய டிஜிட்டல் மோட்டல் காப்புறுதி அட்டையை வந்து இலங்கை காப்புறுதித்துறையை நவீனமயப்படுத்தும் முகமாக அறிமுகம் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வந்து இது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆஹ் தெற்காசியாவிலே வந்து இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கான விசா வழங்குகின்ற அஹ், சேவையை வந்து பங்களாதேஷ் இடநிறுத்தி வைத்திருக்கின்றது. அதேபோல அமெரிக்கா வந்து உலகின் மிகப்பெரிய தீவு நாடான கிரீலாந்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. கிரீலாந்து வந்து டென்மார்க் நாட்டின் ஒரு குடியேற்ற பிரதேசம் அல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக சொல்ல முடியும். கிரீலாந்து டென்மார்க் அரசின் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டது. இது 80 வீதமானது கிட்டத்தட்ட பனி பகுதியாக பனியாக சூழ்ந்து காணப்பட்டிருக்கின்றது. அதே போல வந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பாதுகாப்பான சிறுவர் உலகம் மற்றும் ஆக்கபூர்வமான எதிர்கால சந்ததி என்பவற்றை அடிப்படையாக கொண்டு கி- கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்டெப் அப் என்ற தேசிய வேலை திட்டம் வந்து அஹ், இலங்கையில ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது.
இது வந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து ஆஹ், ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதில் ஆரம்ப பராய அபிவிருத்தி நிலையங்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துகிற நோக்கில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்டெப் அப் வேலை திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய சொன்ன மாதிரி ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் வந்து இலங்கை தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டமாக இது செயற்படுத்தப்பட்டது. பண்டாரநாயக்கா ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே வந்து இந்த நிகழ்வு வந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வந்து நடைபெற்றிருந்தது. அதேபோல பாகிஸ்தானில் வந்து உலகின் 2000 ஆண்டுகள் பழமையான நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல வந்து பேரிடர்கள், அவசர பேரிடர் நிலைமைகளின் போது இழப்பீடுகளை குறைக்கிறதுக்காக வந்து இலங்கை பேரிடருக்கு எதிரான அறிவியல் என்ற வேலை திட்டத்தை வந்து 2026 ஜனவரி 14ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பித்து செயற்படுத்தி வருகின்றது. அதேபோல் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச நீர் பாதுகாப்பு மாநாடு வந்து இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. மார்ச் மார்ச் மாதம் வந்து இலங்கையில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு கென்லி கடவுச்சீட்டு சுட்டனுக்கு அமைவாக அஹ், இலங்கை வந்து 101 நாடுகளில் 93வது இடத்தை பெற்றிருக்கின்றது. நான் இதுக்கு முன்னாங்க கதைச்சிருந்தது 2025ஆம் ஆண்டுக்கான கடவுச்சீட்டின் தரப்படுத்தல். அதில் கடவுச்சீட்டு தற்போது இலங்கை வந்து 39 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிப்பதற்கான அனுமதியை வந்து வழங்குகின்றது. தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் சிங்கப்பூர் வந்து காணப்படுகிறது. சிங்கப்பூர் வந்து 192 நாடுகளுக்கு வந்து விசா இல்லாமல் பயணிப்பதற்கான அனுமதியை வழங்குகின்றது. 2ஆம் இடத்தில் தென்கொரியா வந்து காணப்படுகின்றது. அடுத்தது வந்து நிலவில் முதலாவது கொட்டையில் ஒன்றினை அமைப்பதற்கு அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்த குரு ஸ்பேஸ் என்ற நிறுவனம் வந்து எதிர்பார்த்திருக்கின்றது. நோபல் அமைதி பரிசினை பெற்றவர் வந்து வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவி மரியா கொரினா மச்சோடா. இவர் வந்து தனது நோபல் பரிசை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து வெள்ள மாளிகையில் வந்து வழங்கியிருந்தார். உலகின் சிறந்த கடற்படையாக 2026ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படை வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த இடங்களில் வந்து 2 இடத்துல சீனா, ரஷ்யா, இந்தோனேசியா போன்ற நாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் இயோல் என்பவருக்கு வந்து 5 ஆண்டு சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நீதிக்கு இடையூறு விளைவித்ததற்காக இந்த சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் வந்து லங்கா ரைட் 2026 என்ற பேரில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் வந்து நாடளாவிய சைக்கிள் சவாரி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இலங்கையில் உலகின் மிகப்பெரிய ஊதா நட்சத்திர ரத்தினக்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து 3536 கரட் நிறையுடையதாக கருதப்படுகின்றது. இதுக்குரிய பெயர் வந்து தூய நிலத்தின் நட்சத்திரம் என்று வந்து அழைக்கப்படுகின்றது இந்த ரத்தினக்கல்லுக்குரிய பெயராக. அதுபோல் உகண்டாவில் வந்து 7வது முறையாக தொடர்ந்து 40 ஆண்டுகள் ஆட்சியில் ஜனாதிபதியாக வந்து ஜொவேரி முசவேனி வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மீண்டும் 2026ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உலக பொருளாதார மன்ற மாநாடு வந்து அது 56வது மாநாடு வந்து அஹ், சுவிட்சர்லாந்திலே நடைபெற்றிருந்தது. இதில் இலங்கை சார்பாக இலங்கையின் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். தேசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி 2025ஆம் ஆண்டுக்கானது இலங்கையில் வந்து கிக்கடுவை பகுதியில் வந்து நடைபெற்றிருந்தது. அதேபோல் வந்து நாசான்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வந்து தன்னுடைய விண்வெளி செயற்பாடுகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அதிகரித்திருக்கின்றார். 27 ஆண்டுகள் பணியின் பின்னர் தனது 60 வயதில் வந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவித்திருக்கின்றார். உலகில்
தங்க இருப்புகளை அதிகமாக வைத்திருக்கும் நாடாக ஐக்கிய அமெரிக்கா நாடு காணப்படுகின்றது. அதேபோல வந்து இலங்கை விமானப்படை வந்து மத்திய ஆப்பிரிக்க குடியரசுக்காக அமைதி காக்கும் பணிக்காக வந்து 2026ஆம் ஆண்டு சென்றிருக்கின்றது. ஜனவரி 21ஆம் தேதி. உலகின் பல்கலைக்கழக தரவரிசையில் சீனா வந்து முதலாவது இடத்திலே காணப்படுகின்றது. சீனா இந்த பல்கலைக்கழகம் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய அணு மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுன்னு ஜப்பான் நாடு மீண்டும் வந்து நிகாட்டா மாகாணத்தில் வந்து அஹ், ஆரம்பித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு புதிதாக 5 அரசியல் கட்சிக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. இதோட இலங்கையில தேர்தல் ஆணைக்குழுவிட்ட பதிவு செய்யப்பட்ட 89 அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன. இலங்கைக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓமான் கடற்படை போர்க்கப்பல் ஏஎல் சீப் என்ற கப்பல் வந்து கொழும்புக்கு வருகை தந்திருந்தது. அதேபோல வந்து இலங்கையின் இரண்டாவது பெரிய வனப்பகுதியாக வந்து நிக்கல வனப்பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. முதலாவது மிகப்பெரிய வனப்பகுதியாக வந்து சிங்கராய வனம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காணப்படுகின்றது. அடுத்தது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் வந்து காசாவுக்கான அமைதி சபை வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து அமெரிக்க நாடு விலகுவதாக அறிவித்திருக்கின்றது. அதேபோல அமெரிக்காவின் மாகாணம் கலிபோர்னியா வந்து அதில் தன்னிச்சையாக வந்து இணைந்திருக்கின்றது உலக சுகாதார அமைப்பிலே. அதேபோல இந்த T20 போட்டியில் இந்தியாவில் வந்து பங்களாதேஷ் அணி வந்து விளையாடுவதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த போட்டித் தொடரில் இருந்து வெளியேறி இருந்தது. ஆஹ் பங்களாதேஷ் அணி வெளியேற்றத்துக்கு பதிலாக வந்து ஸ்கொட்லாந்து அணி வந்து பதிலீடு செய்யப்பட்டு குரூப் சியில் வந்து இணைக்கப்பட்டு இத்தாலி, நேபாளம், வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து அணிகளோட வந்து ஸ்கொட்லாந்தும் வந்து இடம்பெற்று அந்த போட்டியில் வந்து கலந்து கொண்டு இருந்தது. அரச வெசாக் விழா வந்து மே 30ஆம் தேதி வந்து நடைபெற இருக்கின்றது. இது வந்து பொது நிர்வாக அமைச்சர் தலைமையில் வந்து நடைபெற இருக்கின்றது. அதேபோல வந்து இரண்டாவது கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் அமைப்பு அம்பாந்தோட்டையில் நிறுவுவதற்கு சினோபெக் நிறுவனத்தோட இலங்கை வந்து ஒப்பந்தம் செய்ய இருக்கின்றது. அதேபோல இந்தியா வந்து இந்த வருடம் 76வது குடியரசு தினத்தினை வந்து கொண்டாடி இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு குடியரசு தினம் வந்து 76வது குடியரசு தினமாக காணப்படுகின்றது. அதேபோல தென்கொரியாவின் ஜொகு விளையாட்டு வந்து இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது தென்கொரியாவின் பாரம்பரிய விளையாட்டாக கருதப்படுகின்றது. இது உத்தியோகபூர்வமாக இலங்கையில் வந்து 2026 ஜனவரி 24ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. இலங்கையில் இருக்கிற முதியவர்கள் மொத்த சனத்தொகையில் 18 வீதமான ஆக்கள் முதியவர்கள். அந்த முதியவர்களில் 30 வீதமான ஆக்கள் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள். இந்த மனநல பிரச்சனைகள் ஆஹ், மனநல பிரச்சனைகள் தொடர்பான அவசர தொலைபேசி இலக்கமாக 1926 என்ற தொலைபேசி இலக்கம் காணப்படுகின்றது. இது பேரிடர் பாதிப்பு டித்வா புயல் என்ற பேரிடர் பாதிப்பால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றவர்கள் வந்து இதனோட தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி பையோன் ரிக்கவரி என்ற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்ததும் கவனிக்கத்தக்கது. சிங்கள சினிமா ஜாம்பவானான சீனா அமரசிங்க வந்து சிங்கள திரைப்பட இயக்குனரும் சிங்கள அஹ், சினிமாவின் ஜாம்பவான் என்று போற்றப்படுகின்ற அஹ், ஸ்- சமரசிங்க சீன சமரசிங்க என்பவர் வந்து அஹ், மறை மறைந்திருக்கின்றார். 1937ஆம் ஆண்டு இவர் வந்து பிறந்தவர். 89 வயது காலப்பகுதியில் வந்து இறந்துள்ளார். அதேபோல பண்டாரநாயக்கா விமான நிலையம் வந்து முதலாவது தானியங்கி ஈகேட் முறைமையை வந்து அறிமுகம் செய்திருக்கின்றது. இலங்கையின் முதலாவது தானியங்கி ஈகேட் முறையாக இது கருதப்படுகின்றது. இதுக்கான உதவி திட்டத்தை வந்து ஜப்பான் அரசு வந்து வழங்கியிருந்தது.
ஜப்பான் அரசின் உதவி திட்டத்தோட இந்த இகேட் வசதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தர மாணவர் சேர்க்கைக்கான தேசிய நிகழ்வு வந்து 2026ஆம் ஆண்டு அத்துக்கிரிய குணசேகர வித்தியாலயத்தில் பிரதமர் கருணிய அமரசூரிய தலைமையில் வந்து ஆரம்பமானது. இது வந்து 2026ஆம் ஆண்டு தரம் 6 முதலாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை வந்து அத்துக்கிரிய குணசேகர வித்தியாலயத்தில் இடம்பெற்றிருந்தது. இதற்கான தேசிய நிகழ்வு பிரதமர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. அதாவது மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் வந்து நெதர்லாந்து நாடு வந்து முதல் முறையாக தகுதி பெற்றிருக்கின்றது. இது இங்கிலாந்திலே வந்து ஜூன் மாத அளவில் நடைபெற இருக்கின்றது சர்வதேச மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டி. அதேபோல 2026ஆம் ஆண்டு இலங்கை அரசு வந்து 3,10,000 வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்ப்பாக கொண்டு தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. அதேபோல வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு அமைந்திருக்கின்ற தியவண்ண ஓயாவுக்கு இரு கரைகளையும் பயன்படுத்தி புரோலிக் ஐஸ்லாந்து பொழுதுபோக்கு மையம், வோட்டர் எட்ஜ் பொழுதுபோக்கு மையம் என்று சொல்லி இரண்டு பொழுதுபோக்கு மையங்களை அமைப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல அமெரிக்காவில் நடைபெற்ற 41வது உலக திருமதி அழகி போட்டியில தாய்லாந்து போட்டியாளர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். இதுல வந்து இலங்கையை சேர்ந்த சபீனா யூசப் வந்து 3வது இடத்தினை பெற்றிருக்கின்றார். சபீனா யூசப் வந்து 3வது இடத்தை வந்து பெற்றிருக்கின்றார். அமெரிக்க போட்டியாளர் 2வது இடத்தை வந்து பெற்றிருக்கின்றார். இலங்கையின் சாரி ஈரானின் புரட்சிகர காவல் படையை வந்து பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய யூனியன் அறிவித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு இந்த ஐரோப்பிய யூனியன் வந்து அதனை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருந்தது ஈரானின் புரட்சிகர காவல் படையை. அடுத்த போர்ட் சிட்டியில் வந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய படகு கண்காட்சி வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பு போர்ட் சிட்டியில் வந்து தெற்காசியாவின் மிகப்பெரிய படகு கண்காட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் மிகப்பெரிய ஈரநிலமாக வந்து பாண்டல் என்ற பிரதேசம் வந்து காணப்படுகின்றது. இது வந்து பிரேசில், பரகுவே மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளை வந்து தனது பிரதேசமாக எல்லை பிரதேசமாக கொண்டு காணப்படுகின்றது. இது வந்து உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலமாக கருதப்படுகின்றது பாண்டல். பாண்டல் என்றது வந்து உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலம் அல்லது ஈரநில பிரதேசமாக காணப்படுகின்றது. இந்தியா வந்து தனது வருடாந்த 2026-27ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 400 கோடி இந்திய ரூபாவினை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பித்திருந்தார். அந்த காலப்பகுதியில் வந்து 400 கோடி ரூபாய் இலங்கைக்கான உதவி திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உலக சதுப்பு நில தினம் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலக சதுப்பு நிலம் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. உலகில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் 6% வந்து சதுப்பு நிலங்களாக காணப்படுகின்றது. அதேபோன்று திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா 68வது கிரேமி சர்வதேச விருதுகளில் வந்து தியானம் தொடர்பான சிறந்த ஒளியமைப்பு புத்தகம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கதை சொல்லால் பிரிவில் கிரேமி விருது வந்து பெற்றிருந்தார் திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமா. இவர் வந்து தற்போது இந்தியாவில் வந்து அடைக்கலம் பெற்றிருக்கின்றார். அடுத்தது வந்து இலங்கையின் புதிய சுற்றுச்சூழல் பகுதியாக வந்து உலக சதுப்பு நில தினத்தை முன்னிட்டு கோண மெரியாவ பகுதி வந்து 14வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக உத்தியோகமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத்திய சுற்றுலா அதிகார சபை இந்த பிரகடனத்தை வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே 13 பகுதிகள் இலங்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக இருக்கின்றன. அதில்
வடமத்திய மாகாணத்தின் அனுராபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கெப்படி புலாவ பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற 1,775 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட பிரதேசம் வந்து அஹ், கோணமாரி கோண மெரியாவ பிரதேசம் மெரியாவ பிரதேசம் வந்து 14வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 2026ஆம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து இத்தாலியில் நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் இது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஈரானில் வந்து பெண்களுக்கான உந்துருளி உரிமத்துக்கான அனுமதி வழங்குறதுக்கான அனுமதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது வந்து அஹ், ஆசியா அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய வதிவிட பிரதிநிதியாக வந்து அஹ், சனோன் கவுலின் நியமிக்கப்பட்டிருக்கார். சனோன் கவுலின் வந்து அஹ், ஆசியா அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான புதிய வதிவிட பிரதிநிதியாக நியமனம் பெற்றிருக்கின்றார். ஊழல் குறிகாட்டியில் வந்து இலங்கை வந்து 181 நாடுகளில் 2025ஆம் ஆண்டு 107வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கின்றது. ஊழல் குறிகாட்டியில் முதலாவது நாடாக தொடர்ந்து டென்மார்க் நாடு வந்து முன்னிலையில் இருக்கின்றது. இறுதி இடத்துல தென் சூடான் நாடு வந்து காணப்படுகின்றது. தேசிய மகளிர் தின நிகழ்வுகள் வந்து இலங்கையின் மாத்தறையில் வந்து நடைபெற்றிருந்தது மார்ச் 8ஆம் தேதி. அனைத்து மகளிர் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான உரிமைகள் நீதி மற்றும் செயல்பாடு என்ற தொனிப்பொருளில் வந்து நடைபெற்றிருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அரச விசாக் பண்டிகை மாத்தறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த வருஷத்துக்கான அரச விசாக் விழா வந்து மே 30ஆம் தேதி மாத்தறையில் நடைபெற்று இருக்கின்றது. அடுத்தது இலங்கையின் நகரங்களை நவீனமயமாக்கும் திட்டம் சிட்டி பிளான் என்ற பெயரில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகின்றது. இலங்கையின் நகரங்களை 10 முக்கிய நகரங்களை வந்து நவீனமயமாக்குற திட்டங்கள். அதே போல வந்து இலங்கையின் பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு 51 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது. 51வது ஆண்டிலே அது பயணம் செய்கின்றது. சுதந்திர யானை வனம் என்ற பகுதி பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த 51வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு 51வது ஆண்டு 2025ஆம் ஆண்டு 50 ஆண்டு நிகழ்வை கொண்டிருந்தது. அடுத்தது IMF முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா வந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். தற்போது அவர் முகாமைத்துவ பணிப்பாளராக செயற்பட்டு வருகின்றார். இந்தியாவில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் வந்து இலங்கை சார்பாக இலங்கையின் ஜனாதிபதி வந்து பங்கேற்றிருந்தார். அடுத்த பிம்ஸ்டெக் அமைப்பின் நிபுணத்துவ குழுவின் ஆரம்ப மாநாடு வந்து இலங்கையில் நடைபெற இருக்கின்றது. சர்வதேச கைவினை போட்டியில் இலங்கை வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. 37வது சர்வதேச கைவினை போட்டி வந்து நடைபெற்றிருந்தது இந்தியாவில். அதில் வந்து இலங்கை வந்து வெற்றி பெற்றிருந்தது. ஆசியாவின் சிறந்த 10 கடற்கரைகளில் இலங்கையின் 2 கடற்கரைகள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. 5வது இடத்தில் மிருச கடற்கரையும் 7வது இடத்தில் வந்து பெந்தோட்டை கடற்கரையும் வந்து ஆசியாவின் முதல் 10 கடற்கரைகள் சிறந்த கடற்கரைகளில் தனது இடத்தை பிடித்திருக்கின்றன. இலங்கை அஹ், இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தலைவர் வந்து அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். ரிச்சார்ட் வில்லியம்ஸ் தோம்சன் என்பவர் வந்து இந்த இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் தலைவராக செயல்பட்டு வருகின்றார். அதேபோல போர்த்துகல் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை விஜயம் செய்திருக்கின்றார். போர்த்துகல் வெளிவிவகார அமைச்சர் பவுலோ ரங்கல் என்பவர் வந்து இலங்கைக்கு வந்து விஜயம் செய்திருக்கின்றார். அடுத்தது வந்து கிமி கம தேசிய வேலை திட்டம், அதாவது அனுமதி பத்திரங்கள் காணி அனுமதி பத்திரங்களை வழங்குகிற தேசிய வேலை திட்டம் வந்து அனுராதபுரத்திலே வந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து கிமி கிமி கம என்ற பெயரில் வந்து இந்த காணி அனுமதி பத்திரம் வழங்குகின்ற வேலை திட்டம் வந்து செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. கொலம்பியா பாராளுமன்ற தேர்தலில் வந்து AI வேட்பாளர் வந்து முதலில் போட்டியிட்டிருக்கின்றார். அஹ், கைத்தானா என்ற செயற்கை நுண்ணறிவு தளத்தை அடிப்படையாக கொண்ட வேட்பாளர் வந்து களமிறங்குவதற்கான முயற்சி வந்து
மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அண்மையில் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தெற்காசிய நாடுகள் வந்து மோதலில் ஈடுபட்டிருந்தது கவனிக்கத்தக்க விடயம். அதேபோல் சமாதான நீதிவான்களுக்கான நியமனங்களை வழங்குவதில் இலங்கையில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. காப்போது சாதாரண தர பரீட்சை வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் 30 தொடக்கம் 75 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வந்து உயிரிழந்திருந்தார். அஹ், அதேபோல் இந்த ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்திலே வந்து கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கான பகுதியாக கோமோஸ் ஜலசந்தி பகுதி வந்து மிக பிரபலியமாக கதைக்கப்பட்ட ஒன்று. இது கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய கடல் வழியாக கருதப்படுகின்றது கோமோஸ் ஜலசந்தி. அதேபோல 2026ஆம் ஆண்டுக்கான ஒஸ்கார் விருது, 98வது ஒஸ்கார் விருது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் வந்து நடைபெற்றிருந்தது. அதில் வந்து சிறந்த படமாக வன் பெட்டில் ஆப்டர் அனதரன் என்ற படமும், சிறந்த இயக்குநராக பால் தாமஸ் ஆண்டர்சன் என்பவரும், சிறந்த நடிகராக மைக்கேல் பி ஜோர்தான் என்பவரும், சிறந்த நடிகையாக ஜெஸ்மி பக்லி என்பவரும் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் 5வது உயர் வர்த்தக நீதிமன்றமாக வந்து கொழும்பு கோல் டிராஸ்ட் பகுதியில் வந்து ஆரம்பிக்கப்படும் நீதிமன்ற வளாகத்திலே வந்து 5வது வர்த்தக உயர் நீதிமன்றம் வந்து திறக்கப்பட்டுள்ளது. அது ரஷ்யா பிரதி வெளிவிவகார அமைச்சர் வந்து இலங்கை விஜயம் செய்திருந்தார். அஹ், அன்ரே ருடேன்கோ அன்ரே ருடேன்கோ என்பவர் வந்து இலங்கைக்கு வந்து அஹ், விஜயம் செய்த ரஷ்யா பிரதி வெளிவிவகார அமைச்சராக காணப்படுகின்றார். தேர்தல் ஆணைக்குழுவின் புதிய அஹ், இலத்திரனியல் சேவை அறிமுகம் செய்யப்பட்டது. இ சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்து அஹ், இந்த இ சேவை ஊடாக தனது சேவைகளை வாக்காளர் பதிவு, முகவரி மாற்றம், புதிய தேர்தல், புதியவர்களை சேர்த்தல், முன்பதிவு போன்ற விடயங்களை வந்து அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கான இ சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது மின்சார வளங்களை பொறுப்புடன் பாதுகாக்கும் நோக்கில் சுரமுகி லங்கா என்ற தேசிய வேலை திட்டம் வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதை விட இலங்கையின் ஒரே ஒரு பூஜ்ஜிய மைல்கல்லாக வந்து பூஜ்ஜியம் என பொறிக்கப்பட்ட மைல்கல் வந்து ஆஹ், நார்டன் பிரிட்ஜ் மெஸ்கலியா வீதியில், நுவர்லியா மாவட்டத்தில் மெஸ்கலியா வீதியில் நார்டன் பிரிட்ஜ் மெஸ்கலியா வீதியிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மக்கள் கணக்கெடுப்பு துறை சனத்தொகை கணக்கெடுப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நோட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கு எதிர்பார்க்கின்றது. அமெரிக்க இராணுவ தளபதி அஹ், ரெண்டி ரோச் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது வந்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் கெக்செத் என்பவரால் வந்து இந்த பதவி நீக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல வந்து ஆசியாவில் வீடு வாங்குவதற்கு மிகவும் கடினமான நகரமாக வந்து 2வது நகரமாக கொழும்பு காணப்படுகின்றது. இலங்கையின் ரயிலில் வந்து டிஜிட்டல் பயண சீட்டு முறை வந்து ஏப்ரல் மாதத்தில் அறிமுகம் செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கின்றார். ரோமன் மர்சவின் ரஷ்யா எதிர்க்கட்சி எரிசக்தி பிரதி அமைச்சர் வந்து அஹ், ரோமன் மக்ச மக்சவின் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். உலகின் சிறந்த விமான நிறுவனமாக 2026ஆம் ஆண்டு கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் வந்து முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ற உருவம் பொறித்த தங்க நாணயம் வந்து அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. உலகின் மகிழ்ச்சி அறிக்கை 2026ஆம் ஆண்டு வெளியீடு செய்யப்பட்டது. அதன்படி 9வது ஆண்டாக பின்லாந்து வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றது. இலங்கை 134வது இடத்திலும், ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்திலேயும் காணப்படுகின்றது. ஆசியா உறுதி வங்கியின் தலைவராக வந்து மசாடோ கண்டா இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்தவர்.
மனிதரை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் வேலை திட்டத்துக்காக இந்த ஆர்டிமிஸ் 2 என்ற விண்கலம் வந்து நாசாவினால் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. உலக நீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி நீர் மற்றும் பாலின சமத்துவம் என்ற துணைப்பொருளிலே வந்து கொண்டாடப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான உலக நீர் தினம். உலக காடுகள் தினம் மார்ச் 21ஆம் தேதி. அதே போல வந்து அஹ், இலங்கை வந்து சர்வதேச ஒரு நாள் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டு முத்து விழாவை கொண்டாடி இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி இந்த உலகக்கோப்பையை வந்து பாகிஸ்தான் லாகூரில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்குள்ள 322 மாதிரி கிராமங்களை உருவாக்கும் செயற்திட்டம், சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்கள் என்ற பெயரில் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இது களத்துறை மாவட்டத்தில் சிவ் தேபிகம கிராமத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சிவ் தேபிகம கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது நிலைபெறான நீர்வளம் தேசிய வேலை திட்டம். உலக நீர் தினத்தை முன்னிட்டு நிலைபெறான நீர்வளம் என்ற தேசிய வேலை திட்டமானது சுற்றாடல் அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இது வந்து புத்தள, சியம்பலாண்டுவ, தனமல்வில, பிபிலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடங்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது. அதேபோல் வந்து பொதுமக்கள் கருத்துக்களுக்கான புதிய டிஜிட்டல் தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மதர் லங்கா என்ற பெயரிலே வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு வந்து இதை ஆரம்பித்திருக்கின்றது. மதர் லங்கா என்ற பெயரிலே டிஜிட்டல் தளத்தை வந்து ஆரம்பித்திருக்கின்றது. 2027ஆம் ஆண்டிலிருந்து முன்பள்ளிகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது வந்து ஈரான் கச்சா எண்ணெய் தொடர்பான ஏற்றுமதியில் பிரதான பங்கினை வகிக்கின்ற தீவாக வந்து காக் தீவு வந்து காணப்படுகின்றது. 90 வீதமான ஏற்றுமதி நடைபெறுகின்ற பகுதியாக இந்த காக் தீவு காணப்படுகின்றது. இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அஹ், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வந்து மாத்தறை மாவட்டத்தின் பித்தர பகுதியில் வந்து இந்த அஹ், மிகப்பெரிய நிலத்தடி நீர் மூலத்தை வந்து கண்டுபிடித்திருக்கின்றது. இதற்கு முன்னர் முதலாவதாக மடுப்பகுதியில் வந்து அந்த மிகப்பெரிய நிலத்தடி நீர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதனை முறியடித்து தற்போது மாத்தறை மாவட்டத்தின் பித்தவெட்டிய பகுதியில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது. அதேபோல பீவா 2026 பீவா உலகக்கிண்ண போட்டியிலிருந்து ஈரான் நாடு வந்து விலகி இருக்கின்றது. தோல் நோய்களை குறித்தான சர்வதேச மாநாடு இலங்கையிலே நடைபெற்றது. பெண் தலைமைத்துவத்துக்கான சர்வதேச விருது வந்து பிரதமர் கருணைக்கு வந்து வழங்கப்பட்டது. இது வந்து பெண்கள் தலைமைத்துவம் மற்றும் வலுவூட்டலுக்கு ஆற்றிய பங்களிப்பினை கௌரவிக்கும் முகமாக வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது. அடுத்து அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறையின் முக்கிய தலைமையகம் வந்து பென்டகன். அஹ், நெடுங்கமுவ விஜயராய யானை வந்து மக்கள் பாவனைக்காக வந்து தேசிய பொக்கிஷமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த யானை 2022ஆம் ஆண்டு உயிரிழந்ததோடு இது வந்து தற்போது மக்கள் பார்வைக்காக வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வந்து சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி கூண்டுக்குள்ள வைக்கப்பட்டு 500 வருடங்கள் வந்து இது சிதைவடையாமல் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நெடு நெடுங்கமுவே ராயா யானை வந்து இந்த மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. இலங்கையின் புதிய தலைமை பயிற்சியாளராக வந்து கேரி கிறிஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் வந்து கெரி கிறிஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதியை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வந்து ஸ்ரீலங்கா எக்ஸ்போ 2026 சர்வதேச வர்த்தக கண்காட்சியை வந்து சர்வே பிஎம்ஐசிஹெச்சில் வந்து நடாத்தியிருக்கிறது. அதே போல் வந்து காலிக்கு அருகாமையில் வந்து 40 கடல் மைல் தூரத்திலே
மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை வந்து இரிஸ் டெனா போர்க்கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டது. இது வந்து அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் மார்க் 48 டோர்பிடோ மூலம் வந்து தாக்குதல் செய்யப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இரிஸ் IRIS டெனா இரிஸ் டெனா வந்து மூழ்கடிக்கப்பட்டது ஈரானுடைய கப்பல். அதேபோல ஈரானின் புதிய உயர் தலைவராக வந்து மொச்சத் மொஜ்தபா கமேனி வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஈரானின் புதிய உயர் தலைவராக அயதுல்லா அலி கமேனியின் மகன் அயதுல்லா அலி கமேனியின் மரணத்தின் பின்னர் அவருடைய மகன் மொஜ்தபா கமேனி வந்து தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரமாக வந்து முழு நாடும் ஒன்றாக என்ற வேலை திட்டத்துக்கு கீழே மார்ச் மாதம் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது நோட்டோ கூட்டமைப்பு வந்து 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட இணையதள முடக்கம் வந்து தொடர்ச்சியாக ஈரானில் 37 நாட்கள் வந்து நடைபெற்றிருந்தது. அதேபோல இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் நோக்கில் தேசிய கியூஆர் கொடுப்பனவு வேலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கியூஆர் கொடுப்பனவு திட்டத்துக்கு கீழே 5000 ரூபாய் வரையான அஹ், லங்கா கியூஆர் பரிவர்த்தனைகளுக்கு வந்து வர்த்தகரிடம் வசூலிக்கப்பட்ட எம்டிஆர் கட்டணம் முழுமையாக நீக்கப்பட்டு ஸ்மார்ட் போன் மூலம் வந்து இந்த கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செய்து அதை பரிவர்த்தனை செய்யக்கூடிய வசதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு உலகளாவிய சுதந்திர சுட்டியில இலங்கை வந்து 100க்கு 63 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. உலகில் வந்து முதலிடத்தில் வந்து பின்லாந்து நாடு தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அதேபோல திபெத் மற்றும் தெற்கு சூடானானது 0 புள்ளிகளோட கடைசி இடத்திலே காணப்படுகின்றது. இது வந்து உலக சுகாதார தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்ட 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதியே உலக சுகாதார ஸ்தாபனம் தினமாக வந்து அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. ஈரானின் உளவு பிரிவு தலைவர் வந்து மயித் காதேமி அமெரிக்காவின் இஸ்ரேல் என்ற கூட்டு தாக்குதலில் வந்து உயிரிழந்திருந்தவர். ஈரானிய உளவுத்துறை வந்து IRGC என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. IRGC என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகின்றது. இவ்வளவு விடயங்களும் வந்து அண்மையில் காணப்பட்ட அஹ், புதிய விடயங்களாக பகிர்வு செய்யப்பட்டு அதோட கோட்டை புகையிரத நிலையம் நவீனமயமாக்கல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஆசியா உறுதி அங்கின்ற நிதியுதவியோட வந்து இது அஹ், இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் மிகப்பெரிய லொத்தர் பரிசு வந்து லொத்தர் அபிவிருத்தி சபை கப்ருக சீட்டிழப்பில் வந்து வெற்றி பெற்றிருந்த அஹ், மிகப்பெரிய பரிசு தொகையாக 63 கோடி ரூபாய் 63 கோடி ரூபாய் வந்து காணப்படுகின்றது. மியான்மரின் புதிய ஜனாதிபதியாக மின் ஆங் கலைங் என்பவர் வந்து பதவியேற்றிருக்கிறார். இவர் ஆரம்ப தளபதியாக இருந்து தேர்தலில் போட்டியிடுவதாக பதவியை ராஜினாமா செய்து தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அடுத்த பாகிஸ்தானில் கடற்படை கப்பல்கள் 2 இலங்கை கொழும்புக்கு வருகை தந்திருந்தன. ஒன்று PNS டைமோர், மற்றது PNS அஸ்லாட் என்ற 2 கப்பல்கள் வந்து கொழும்புக்கு வந்து விஜயம் செய்திருந்தன. ஈரானிய உளவு அமைப்பு வந்து மொசாட்டுக்கு வந்து புதிய தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேயர் ஜெனரல் ரோமன் கோப்மென்
ரோமன் கோப்மென் என்பவர் வந்து புதிய தலைவராக மொசாட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியா நாட்டின் முதலாவது பெண் இராணுவ தளபதியாக வந்து சூசன் கோயில் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 125 ஆண்டு கால வரலாற்றிலே முதலாவது பெண் இராணுவ தளபதியாக சூசன் கோயில் என்பவர் வந்து அமெரிக்காவிலே ஆஸ்திரேலியாவிலே வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதை வந்து சோமாலியாவிலே இருந்து பிரிந்து சென்றிருக்கின்ற நாடு சோமாலியாலாந்து. இஸ்ரேல் வந்து அதை வந்து உத்தியோகபூர்வமாக அந்த நாட்டை வந்து குடியரசு நாடாக வந்து அறிவித்திருக்கின்றது. சோமாலியாலாண்டை குடியரசாக ஏற்றுக்கொண்ட முதலாவது நாடாக இந்த இஸ்ரேல் நாடு வந்து காணப்படுகின்றது. ஒரு தூதுவரையும் வந்து நியமித்திருக்கின்றது. இது வந்து அண்மை கால தரவுகளாக காணப்படுகின்றது. முடிந்த அளவுக்கு ஒரு அண்மையான தகவல்களையும் ஒரு எதிர்பார்க்கின்ற விடயங்களாகவும் இந்த இரண்டு காணொளிகளும் வந்து அஹ், கருதப்பட்டு துவக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இன்னும் ஒரு போட்டி பரீட்சைக்கான காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.